செக் பண்ணி போடுவாங்க 10th கொஸ்டின் ஆன்சர். ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன ஆன்சர் வரும்டாங்கன்னு? ஒரே நிமிஷம் சார். சிக்ஸ்டீன் சார். கரெக்ட் ராகண்ணு. செகண்ட் ஒனுக்கு ஒன்னா, ஏன்னா என் ஆஃப் ஏ வந்து ஒன்று பார்னு 2 பவர் n. என் ஆஃப் ஏ, அதாவது 2 பவர் என் ஆஃப் ஏ என்னன்னாலும் 2 பவர் என் ஆஃப் ஏ, சரிங்களா? ஓகே. அப்போ 2 பவர் என்னங்கும் போது 2 பவர் 0 வந்து 1. ஆமாங்க. சரி, இது வந்து பிரைம் பேட்டரா மாற்று, அதாவது 2ஓட பிரைம் பேட்டரா மாற்றினா என் ஆஃப் ஏங்கிறது பவரில் வர்றது எத்தனை வேல்யூ அதுதான் நம்மளுக்கு தெரியும். பிரைம் பேட்டரா மாற்ற தெரியுங்களா? எஸ் சார். 2ஓட பிரைம் பேட்டரா மாற்றணும். 8 சார். 8 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே சார். இது பவர் செட்டோட கான்செப்டோட ஐடியா வேணும், சரிங்களா? ஓகே சார். ஸோ செட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு யூனியன் என்ன, காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன், கரெக்டுங்களா? இன்டர்செக்ஷன் என்ன சொல்லிட்டேன். இது எப்படி நம்ம வென் டயக்ராம்ல நோட் பண்றோம், அதே மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, சரிங்களா? அந்த ஃபார்முலாஸ் என்ட்ரி பண்ணிட்டு இது பண்ணிட்டேன். காம்புடேட் லா, அசோசியேட் லா, அந்த மாதிரி கேஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்து கம்பைன் பண்ணி போட்டுக்கிட்டோம், சரியாம்மா? ஓகே சார். ஒரு சில ஃபார்முலா என்ட்ரி பண்றேன் பாருங்க. ஏ யூனியன் ஏ, அப்ப ஏக்கு யூனியன் பண்ணா ஏ தான் கிடைக்கும். ஏவுக்கு எம்டி செட் யூனியன் பண்ணா ஏ, அது ஏக்கு எம்டி செட் இன்டர்செக்ஷன் பண்ணா எம்டி செட், ஓகேங்களா? ஓகே சார். அதே மாதிரி ஏக்கு இன்டர்செக்ஷன் ஏ போட்டாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும், சரியாம்மா? ஓகே சார். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி, பி இஸ் ஆல்சோ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி, ஓகேங்களா? ஓகே சார். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அப்படின்னு காம்படிட்டிவ் லா. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், சரியா கண்ணு? ஓகே சார். அதே மாதிரி ஏ யூனியன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு என்ன தெரிஞ்சிச்சு, யூன்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் என்ன வரும்னா ஏன்னு வரும். ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் என்ன வரும்னா ஏங்கிற செட் வரும், சரியா கண்ணு? இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். அப்போ இதான் வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷனுக்கு உண்டான ஐடியா, சரியாம்மா? இப்போ யூனியன் இன்டர்செக்ஷன் ரிலேட்டடாக நம்ம எது ப்ராப்ளம் போடல, இப்போ யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரே நிமிஷம் சார். சொல்கிறேன். ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் யூனிவர்சல் செட், யூனிவர்சல் செட் அது இருக்குல்ல சார், அது ஏன் சார் ஏ வருது? சூப்பர் கொஸ்டின். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் இது ஏன் புரிஞ்சுக்கிட்டியா, இது ஏன் புரிஞ்சுக்கிட்டியா? அது புரிஞ்சுக்கிட்டேன் சார். அதே ஐடியா தான். யூனிவர்சிட்டி இருக்கிறதே பெருசு, கரெக்டா? யூனிவர்சிட்டி இருக்கிறதே பெரிய செட்டு. அப்ப ஏங்கிறது உள்ள இருக்கும், ஏங்கிறது உள்ள இருக்கும், கரெக்டுங்களா? எஸ் சார். அப்ப நீ சொன்ன மாதிரி இத ரெண்டு யூனியன் போட்டா என்ன கிடைக்கும், யூனிவர்சல் செட் கிடைக்கும். அப்ப ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், எது காமன் எலிமெண்ட் இருக்க போகுது, ஏங்கிறது காமன் எலிமெண்ட் தான் இருக்க போகுது, அதனால ஏ கிடைக்கும். ஓகே சார். கிளியரா? எஸ் சார். அப்படின்னு இந்த ஐடியா இங்க இருக்குது பத்தி, இந்த ஐடியா A is subset of, அதாவது என்ன சொல்றானா இதுக்கு இதே ஃபார்முலா எழுதலாம், B is subset of A, then what is the value of B union A, sorry A union B and A intersection B. இப்போ நான் இந்த ஃபார்முலா சொன்னல, இந்த ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலா ஐடியா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் நீ பண்ணிடலாம். இது 1 மார்க் क्वेश्चन கேக்குறதா உங்களுக்கு, சொல்லுங்க இதனோட ஆன்சர் என்ன, இதனோட ஆன்சர் என்ன? B is subset, இது மீனிங் என்ன, இது சப்செட், இப்படி போட்டா இது சப்செட். B is subset of A. அப்படின்னா என்ன, Bங்கிறது சின்ன எலிமெண்ட், Aங்கிறது பெரிய எலிமெண்ட். ஓகே சார். அப்படின்னா A யூனியன் B என்ன வரும், A இன்டர்செக்ஷன் B என்ன வரும்? A யூனியன் B A தான் சார் வரும். சூப்பர், வெரி குட். அதான் கேக்குறேன், இந்த மாதிரி தான் கோயிப்பாங்க, அதான் கேக்குறேன். A இன்டர்செக்ஷன் B B வரும் சார். அவ்வளவுதான் கண்ணு, அதான் ஆன்சர். அப்ப இங்க டவுட் கேட்டில, இந்த இதுக்கும் இந்த இதுவும் மேட்ச் ஆகும், என்ன ரூல்ல இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது, கரெக்ட்டுங்களா? அதுக்காக இதை எழுதிக்கலாம். அப்ப யூனிவர்சல் செட்னா எந்த செட் போட்டாலும் அது சப்செட் தான்.
எந்த செட் நீ எடுத்தாலும் யூனிவர்சல் செட்டுக்கு சப்செட் தான். ஓகே சார். எந்த செட் ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்படியாப்பட்ட ஃபார்முலா வந்தாலும் நமக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே சரியா? சார். எஸ். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். சூப்பர், வெரி குட். இப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த இன்டர்செக்ஷன் அண்ட் யூனியனுக்கு ப்ராப்ளம் நம்ம ஒரு 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 சில எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருந்தேன். இதுக்குள்ள என்ன ஒரு ரோசர் செட் ஃபார்முலா கொடுத்துக்கிறானா? இல்லை, இது வந்து செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துக்கிறான். இதுக்கு இன்டர்செக்ஷன் கேட்குறான். ஆல்ஸ் வெல் யூனியன் வேல்யூஸ் நீ கண்டுபிடிங்க. இன்டர்செக்ஷனுக்கு யூனியனும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. போட முடியுமா பாருங்க? எஸ். Two, 4, 6. ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். ஈவன் எலிமெண்ட் இதுல இருந்து 12 குள்ளார, கரெக்ட்டா? ஈவன் நம்பர். இது என்ன எலிமெண்ட் சொன்னீங்க? 2, 4, 6, 8, 10, 12. 10 ஓட முடியுது. 12 இருக்குதா? ஆமா, 12 இருக்குது. ஓகே, சூப்பர். கரெக்ட்மா. 3, 6, 9, 12 சார். 3, 6, 9, 12. யூனியன் என்ன வருது? 2, 6, 2, 4, 6, 8, 9, 10, 12. ஏன் 3 விட்டுட்டேன்? ஆமா, 3, 2, 3, 4, 6, 8, 9, 10, 12. அப்புறம் இன்டர்செக்ஷன் 6, 12. சூப்பர், வெரி குட். இது கிடையாது. இன்டர்செக்ஷன் அண்ட் ஆல்சோ யூனியன். இன்டர்செக்ஷன் வந்து A சார், யூனியனும் A சார். இன்டர்செக்ஷன் எப்படி வரும்? நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீ உங்க ஃப்ரெண்டா இருந்தனா உனக்கும் அவங்களுக்கு என்னச்சு காமன் கேரக்டர் இருந்தா ஃப்ரெண்டா இருப்பீங்க. இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அப்படின்னு என்னது? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா ஃப்ரெண்டு கிடையாது. எம்டி செட், கரெக்டா? ஆமாங்க சார். மறந்துடக்கூடாது. காமனா இருந்தாதான் போடணும், என்ன எம்டி செட் தான். ஓகே சார். இதுக்கு நீ சொன்னது வந்து எம்டி செட் வரும் 2, 3 இப்படி எழுதுவோம். சரிங்களா? எம்டி செட் எழுதணும் 2, 3 வரும். புரியுதாமா? எஸ் சார். அப்ப இது மறந்துடக்கூடாது. ஓகே, சரி. இப்போ ஒன்று டிஃபரன்ஸ் செட்டுப்பாங்க. டிஃபரன்ஸ் செட்ஸ்னா என்னன்னா, அதாவது மைனஸ். டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணுறது. ஏ மைனஸ் பி இதுதான் வந்து நோட்டேஷன். ஆர் பி மைனஸ் ஏ, ரெண்டு செட் இருந்தால் ரெண்டையும் மைனஸ் பண்ணி போகிறது தான் நோட்டேஷன். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஏங்கிற செட்டில் 1, 2, 3, 4, 5, 6, 7. பிங்கிற செட்டில் 2, 5, 7, 8, 10. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்குது. சரியா கண்ணு? ஓகே சார். இப்போ ஏ மைனஸ் பி எப்படி கண்டுபிடிப்பேன், பி மைனஸ் ஏ எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ரெண்டு காமனா எலிமெண்டா அது இன்டர்செக்ஷன். ரெண்டுக்கு காமனா எலிமெண்டா அதுக்கு இன்டர்செக்ஷன். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஏல இருந்து பி மைனஸ் பண்றேன். அப்ப ஏக்கு பிக்கு எது காமன் எலிமெண்டோ அதை மட்டும் விட்டுட்டு ஏல இருக்கிற எலிமெண்ட் மட்டும் எழுதுற, பி இருக்கிற எலிமெண்ட் டச் பண்ண வேண்டாம். நான் என்ன சொன்ன மீனிங் புரிஞ்சுதா? ஏக்கு பிக்கு எது காமன் ஆகுறாங்க? 2ங்கிற எலிமெண்ட் காமன் ஆகுறாங்க, 5 காமன் ஆகுறாங்க, 7. இந்த 3 எலிமெண்ட் விட்டுட்டு மீதி இருக்கிற எலிமெண்ட் எழுத சொல்றாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? 1, 3, 4, 6. அவ்வளவுதான். பிங்கிற எலிமெண்ட் கன்சிடர் பண்ண வேண்டாம், காமனா இருந்து விட்டுருங்கிறாங்க. சரியா? ஓகே சார். இந்த செட் எப்படி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? எஸ் சார். ஓகே, அதே எலிமெண்ட் பி மைனஸ் ஏ சொல்றாங்கன்னு என்ன வரும்னு?
இது அண்டர்ஸ்டாண்ட் இது சொல்லிடுவேன் 8, 10 சார். அவ்வளோதான் நம்ம 8,10 இவ்வளோதான் கண்ணு சரியா ஓகே சார். இதில் என்ன டவுட் இருக்குதா ரெண்டுக்கும் இல்ல காமன் டிஃபரன்ஸ் எழுதி இல்ல. போட்டு முடிஞ்சது சரியா ஓகே சார். சரி அப்படின்னா அவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறோம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு ஆன்சர் பண்றாங்க எழுத முடியுதா நான் கேட் பண்ணிட்டா -2 சார். a -2. b minus a வந்து 0 சார். 0 and 2. 4 வராது ஓ 2 இங்க இருக்குதுன்னா இங்க -2 இருக்கு ஓகே இது 0 2வா ஆமா. ஓகே ஸோ அடுத்த சின்ன கான்செப்ட் இதோட இன்சிடென்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்ன சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா என்னன்னா a மைனஸ் பியும் a மைனஸ் பி இருக்குல்ல a மைனஸ் பியும் யூனியன் b மைனஸ் ஏவும் கண்டுபிடிச்சதுன்னா அது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க a மைனஸ் பியும் b மைனஸ் பியும் யூனியன் போட்டுருங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் என்ன கிடைக்கும் a மைனஸ் பி யூனியன் b மைனஸ் ஏ அப்படின்னு என்ன வரும் சொல்ல பார்க்கலாம் -3 -2 0 2. அப்ப எந்த எலிமெண்ட் ஒர்க் ஆகுது எந்த எலிமெண்ட் இல்ல காமனா எந்த எலிமெண்ட் இல்லை இருக்கிற ஒண்ணுங்கிற எலிமெண்ட் இல்லையா இல்ல எழுதும்போது எந்த எலிமெண்ட் இல்ல ஏக்கும் பிக்கும் இருக்கிற எலிமெண்ட் எது இல்லை காமனா நான் கேட்ட கொஸ்டின் புரியலையா இல்ல சார் புரியல. அதாவது இங்க ஒண்ணுங்கிற எலிமெண்ட் இங்க இருக்குதா ஆமாங்க சார். இங்க இருக்குதா அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை எடுக்கு மற்ற எல்லாம் வந்துருக்குதா ஆமாங்க சார். அதுதான் கேட்டேன் ஓகே இதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஓகே ஓகே சார். சரிம்மா அடுத்தது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது அதை கொடுத்துட்றேன் அது பார்த்துங்க சின்ன ஃபார்முலாஸ் தான் இப்போ பார்த்தது காம்ப்ளிமெண்ட் பற்றி பார்த்துக்கிறோம் கரெக்டுங்களா அந்த காம்ப்ளிமெண்ட்னா என்ன தெரிஞ்சிச்சுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் காம்ப்ளிமெண்ட்னா என்னென்ன ஃபார்முலா இருக்கும் அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிக்கிறீங்க ஏ காம்ப்ளிமெண்ட் யூனிவர்சல் மைனஸ் ஏ சரிங்களா இதுதான் காம்ப்ளிமெண்ட் ஏ பார் நோட் பண்ணுவாங்க இதை நோட் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கிங்க சரிங்களா டிஃபரன்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ரெண்டையும் சேர்த்துனாப்புல ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் நோட் பண்ணிக்கோங்க சரிடா ஓகே சார். இதில் எனர்ஜி புரியலன்னு கேட்டுக்கோம் ஏ காம்ப்ளிமெண்ட் இதை சொல்லிட்டேன் யூனிவர்சல் செட்டில் இல்லாத எலிமெண்ட் ஏ இருக்குதோ அதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ மைனஸ் பியும் இது ஏன் ஈக்குவல் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு போட்டுக்கோங்களேன் ஏங்கிறது வந்து 1, 2, 3, 4 பிங்கிற எலிமெண்ட் 2, 4, 5, 8 அப்போ ஏ மைனஸ் பி என்ன வரும் ஏ மைனஸ் பி என்னடா வருங்கன்னு 1 1, 3 1, 3 அவ்வளோதானே ஆமாங்க சார். சரி இப்போ பி காம்ப்ளிமெண்ட் என்ன வரும் கண்டுபிடிங்க பி காம்ப்ளிமெண்ட்னா யூனிவர்சல் செட் வேணும் அப்போ யூனிவர்சல் செட் போட்டுட்டீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் வச்சுக்கோங்க 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது சரிடா கண்ணு ஓகே சார். பி காம்ப்ளிமெண்ட் என்னென்ன வரும் சொல்ல பார்க்கலாம் பி காம்ப்ளிமெண்ட்னா 1, 3, 6, 7, 9, 10 கரெக்டுங்களா ஆமாங்க சார். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஏ இன்டர்செக்ஷன் ஏங்கிற எலிமெண்ட் இது இன்டர்செக்ஷன் இது சொல்றாங்கன்னு என்னென்ன வருங்க இதுக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கும் இதுக்கும் இதுக்கும் 1 2 3 1 2 3 3 6 6 7 இல்ல 1 2 3 4 6 7 9 10 ஏக்கும் இதுக்கும் காமனா ஏக்கும் பி பி டேஷ்க்கும் காமன் கரெக்டுங்களா காமன் ஓகே ஓகே இன்டர்செக்ஷன் ஓகே சார் சாரி அதான் கேக்குறேன் 1 3 அவ்வளவுதான் சார் 1 3
அப்ப ஏ மைனஸ் பியும் இதையும் கன்சிடர் பண்ணுங்க, ரெண்டு ஈக்குவலா இல்லையா? ஆமாங்க சார். அவ்வளவுதான். அப்ப அந்த ஃபார்முலா ப்ரூவ் தானே? எஸ் சார். அப்ப அந்த ஃபார்முலா கரெக்ட்னால நம்ம ப்ரூஃப் ஒரு எக்ஸாம்பிளோட போட்டு காட்டிக்கலாம். கரெக்டாடா? எஸ் சார். சேம் செட் நீங்க மைனஸ் பண்ண எம்டி செட், இது நார்மல் இதுதான். எம்டி செட்டோட இது பண்ணீங்கனாலும் டிஃபரன்ஸ் வந்து ஏ தான். ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி ஈக்குவலா இருக்காது. பட் இருக்குதுன்னா என்ன மீனிங் இருக்கணும்? ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கணும். கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. அப்படி இருக்குன்னா ஒரே பாசிபிள் ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே நோட் சார். பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏவாகவும் பி மைனஸ் ஏ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். டிஸ்ஜாயின்ட் செட்டா இருந்தா ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட் இல்லைன்னா வேணா இது சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறாங்க. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? கடைசிக்கு ஏக்கும் பிக்கும் காமன் எலிமெண்ட் இல்லை. 1 2 3 டாக பிங்கிற எலிமெண்ட் என்ன? 4 5 6. கரெக்டுங்களா? 4 5 6. இப்போ நீங்க கண்டுபிடிங்க ஏ மைனஸ் பி என்ன வரும்னு. அதே மாதிரி பி மைனஸ் ஏ என்ன வரும் கண்டுபிடிங்க. ஏ மைனஸ் பி வந்து 1 2 3 தான் வரும். ஆமாங்க சார். செக் பண்ணி பார்த்துக்கோ. பி மைனஸ் ஏ வந்து 4 5 6. 4 5 6. ஏன்னா காமன் எலிமெண்ட் இருந்தாலும் விட்டுட்டு எழுதுவேன். காமன் எலிமெண்ட் வந்து ஏங்கிறது தான் மெயின் செட்டு. ஃபர்ஸ்ட் யார் வரான் அவன் தான் மெயின் செட். அப்படியே தூக்கி எழுதுவீங்க. இங்க ஃபர்ஸ்ட் பிங்கிறதா பிங்கிற எழுதிக்கலாம். ஏன்னா காமன் எலிமெண்ட் இல்லை. அதான் மீனிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? காமன் எலிமெண்ட் எம்டி செட், அதாவது டிஸ்ஜாயின்ட் செட். ஏவும் பியும் டிஸ்ஜாயின்ட் செட் இருந்தா அதோட டிஃபரன்ஸ் வந்து மெயின் செட் யாரோ அவன் எழுதிடலாம். ஓகே சார். அவ்வளவுதாம்மா. இதெல்லாம் செட் ஆஃப் ஆல் ஃபார்முலாஸ் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். வென் டயக்ராம் பத்தி சொல்லல. வென் டயக்ராம் மேபி அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே சார். வென் டயக்ராம் பத்தி நம்ம அதிகமாக பேசல இன்னைக்கு. சரிங்களா? ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. சார் அதனால 2 ஹவர்ஸ் ஒன்னால இருக்க முடியாது. சாப்பிட்டு உனக்கு மறுபடியும் அடுத்த கிளாஸ் இருக்குதுடா. இல்ல சார், லா கிளாஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்கு. சரி. இதை மட்டும் ஒரு 2 3 கொஸ்டின் மட்டும் பண்ற கிளாஸ் முடிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு. கிளாஸ் போகிறோம் சொல்றேன். ஏ யூனியன் பி என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 2 5 6 10 14 16. அவ்வளோதான். ஏ யூனியன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? 2 அப்புறம் 14. சூப்பர். ஏ மைனஸ் பி என்ன வரும்? 2 வராதுல்ல. 2 எடுத்து 6 10 6 10. 6 10 தான். ஆமா 14 வராது. அடுத்தது பி மைனஸ் ஏ 5 16. அவ்வளோதாங்க. அப்போ இதே மாதிரி எல்லா செட்டுக்கு எழுத முடியுமா? எஸ் சார். ஓகே. இந்த கண்டென்ட் பிடிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் நீங்கள் அனுப்பிக்கிறேன். அதனோட இதுதான். இது எழுதுனது உனக்கு அனுப்பணுமாமா? இது இப்போ போட்டு. ஆமாங்க சார். சரி, இதை ரெஃபர் பண்ணிக்கோ. அந்த பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்